ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது எதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? ரொம்ப நாளாகவே எனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை, நான் நினச்சது எதுவுமே நல்லபடியாக நடக்கிறதே இல்லைன்னு ஒரு மனக்குறை, மன வருத்தம் உனக்குள்ளே இருந்தது எனக்கு தெரியும். இப்போது அந்த அதிர்ஷ்டத்தை ஒட்டுமொத்தமாக உன்னை நோக்கி இழுத்துட்டு வர்றதுக்காகவும், அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கான நல்லதை செய்யும்படியும் தான் இப்போது உன்னை நோக்கி ஒருத்தரை அனுப்ப போகிறேன். அவருடைய பேர் என்னவாக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இரு, நான் சீக்கிரமே சொல்கிறேன். அவருடைய நாமத்தை நீ உச்சரிக்கும் போது, அவர் பேர் சொல்லி நீ கூப்பிடும்போது அதிர்ஷ்டம் தானாக உன் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துடும். அது எப்படிங்கிறதையும் இதனை முழுமையாக கேட்கும்போது உன்னால் தானாகவே புரிஞ்சிக்க முடியும். இத்தனை நாளாக பல கஷ்டங்களை அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது 10 மடங்கு சந்தோஷம் அந்த நபர் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. லக்ஷ்மி கடாட்சமான, லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட ஐஸ்வர்ய பெயர் கொண்ட அந்த பெண்ணை தான் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நாளைக்கு அந்த நாமத்தை நீ அவர் பெயரை சொல்லும்போது அதிர்ஷ்டம் தானாகவே உன் வீடு தேடி வந்து சேரும். ஸ்ரீதேவியான அந்த பெண்ணின் நாமமானது ஐஸ்வர்யம், லக்ஷ்மி, ஸ்ரீதேவின்னு சம்பந்தப்பட்ட பெயர்களில் ஒருவராக இருக்கும். நீ அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவதன் மூலமாக அதிர்ஷ்ட லக்ஷ்மியாக, அஷ்டலக்ஷ்மியாக நானே உன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி பல மடங்கான சந்தோஷத்தை 10 மடங்காக நீ அனுபவிக்க போகிற. இனிமே உன் வாழ்க்கையை பற்றின பயமே உனக்கு வேண்டாம். உன்னுடைய பிரச்சனைகள் என்னன்னு உன்னை படைச்ச எனக்கு நல்லா தெரியும். நீ என் மேலே முழு நம்பிக்கை வைக்கும்போது நானே உன்னை காப்பாற்றிடுவேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. என் அருள் மூலமாக இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுறேன். கடந்த காலத்தை தூக்கி போட்டுட்டு புது விடியலை, புது வாழ்க்கையாக வாழ்வதற்கு நீ தயாராகு. துன்பம் வந்தா நீ கலங்க வேண்டாம். என் திருநாமத்தை உச்சரிக்கும் போது சுகம் தானாகவே உன்னை தேடி வரும் என் செல்லமே. நீ எத்தனை முறை தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க இத்தனை நாளாக நான் இருந்தேன். ஆனால் இப்போது நீ கீழே விழுகவே முடியாத அளவுக்கு, உன் வாழ்க்கையில் வீழ்ச்சியே வராத அளவுக்கு உனக்கான வளர்ச்சியை கொடுப்பதற்கு நான் வந்துட்டேன் என் செல்லமே. நீ இந்த வராகி அம்மாவுக்காக கடுமையான விரதமோ பூஜையோ இருக்கணும்னு எந்த தேவையும் இல்லை. நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களின் போதும் என்னை மனசார நினச்சாலே போதும். நான் உனக்கு துணையாக உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் உண்டாகும்படி செய்வேன். பயத்தையும் கவலையையும் விரக்தியையும் தூக்கி எறி. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். அவங்க இவங்கன்னு அடுத்தவங்களுக்காக யோசித்து நீ கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை சுமையாகவும் பாரமாகவும் ஆக்கிக்காத. நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. தேவையற்ற விஷயங்களை மறந்துடு. தேவையில்லாத மனிதர்களை மன்னிச்சிரு. மனிதர்கள்னா தப்பு செய்யக்கூடியவங்கன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. அப்புறம் ஏன் அவங்க செஞ்ச தப்பையும் தவறையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு யோசித்து குழம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு மன வருத்தத்தோடையே இருக்க? உன் கூட இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ தெளிவாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாய்ப்புகள் தவறும்போது அதை நினச்சி கவலைப்படாமல் எல்லாமே நன்மைக்கே நினச்சி முயற்சி செய். இன்னும் இன்னும் மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குற வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் அது நிச்சயமாக உனக்கு சிறப்பாகவே அமையுமேன் செல்லமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் மொத்தமே 2 விதமான எண்ணங்கள் தான் இருக்குது. ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கை இதே போல் எனக்கு 7 ஜென்மமும் அமையணும், இதே வாழ்க்கையே எனக்கு அமையணும்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் பல பேருடைய வாழ்க்கை இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையே அமைய வேணாம், இந்த மாதிரி கஷ்டமே எனக்கு வரக்கூடாதுன்ற சிந்தனை உள்ளதாக இருக்குது. ஏன்னா சில பேரை விட பல பேருக்கு வாழ்க்கை மிக நெருக்கடியாகவும் துன்பமாகவும் கஷ்டமாகவும் தெரியுது.
அப்படிதானே நீயும் உன் வாழ்க்கையை நினச்சி நொந்து போயிருக்க. ஆனால் இப்போது இந்த வராகி அம்மா உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வந்துட்டேன். நீ பார்க்க நான் தெரிஞ்சாதான் உனக்கான பாதை தெரியும். அதை விட்டுட்டு ஒன்றுமே தெரியலை, வாழ்க்கையே நல்லா இல்லை, வாழ்க்கையே ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா எதிரில் என்ன நடக்குதுங்கிறதையே உன்னால் பார்க்க முடியாது. பொறுமையாக உன் கண்ணெதிரே தெரியும் பாதையை பார்த்து பொறுமையாக நடந்து போ. பொறுமையாக பார்த்து பார்த்து நடந்து போகும்போது உன்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கான கதவு தானாக திறக்கும். கதவு திறந்தால் காட்சிகள் கிடைக்கும். காட்சிகள் கிடைக்கும்போது கவலை தீரும். கவலைகள் தீர்ந்த பிறகு நீ மகிழ்ச்சியாக வாழலாம் அல்லவா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? மனசில் சும்மா கவலைகளையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்காம எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை யதார்த்தமாக எதிர்கொள்ள கற்றுக்கோன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் நடக்கிறத யதார்த்தமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை உனக்கு சரியான பயணமாக வெற்றி பயணமாக மாறும். அப்புறம் நீ நினச்சதெல்லாம் நடந்து நீயும் அதிர்ஷ்ட கதவை திறப்பாய். அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும்போது அதில் நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் பேரின்பமும் பெருமகிழ்ச்சியும் தானாகவே உனக்கு கிடைச்சிடும். எப்போவுமே உன்னுடைய லட்சியத்தை உன்னுடைய குறிக்கோளை மிக பெருசாக வச்சுக்கோ. பெருசாக யோசிக்கணும். செய்ய ஆரம்பிக்கும்போது சிறுசாக தொடங்கணும். ஒரே நாளில் வாழ்க்கையில் உயர்ந்து விட முடியாது தானே. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு சரியாக பயிற்சி செய்யும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சா மகிழ்ச்சின்னு சந்தோஷப்படு. தோத்தா பயிற்சின்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து முயற்சிகளை செய். முயற்சியுடன் கூடிய பயிற்சிங்கிறது நிச்சயமாக உனக்கான வெற்றியை தந்தே தீரும் என் செல்லமே. தலையெழுத்தே தப்பாக எழுதப்பட்டிருந்தாலும் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லவை கொண்டவள்தான் இந்த வராகி அம்மா. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டியோ அந்த அளவுக்கும் அதிகமாகவே நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீ ஒருவரை உயர்த்த விரும்பினா அதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னால் முடிஞ்ச உதவியை நீ மற்றவங்களுக்கு செய். நீ மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறன்னு பார்த்து அதை விட 4 மடங்காக உனக்கான உதவிகளை இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நீ நேர்மையாக வாழும்போது உனக்கு நிறைய எதிரிகளும் துரோகிகளும் இருப்பாங்க. உன்னை நோக்கி நிறைய விமர்சனங்களும் வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த வராகி அம்மாவின் அன்பும் அரவணைப்பும் அருளும் ஆசீர்வாதமும் கூட உன்னை நோக்கி வந்துவிடும் என் செல்லமே. உன்னை போன்ற பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன். நான் உன் கூட இல்லையே நினச்சி மனம் கலங்காம இந்த நேரத்தில் கொஞ்சம் மௌனமாக இரு. எப்போதுமே நான் உன் கூடவே தான் இருக்கேன். ஆனால் சில நேரங்களில் கஷ்டங்கள் அதிகமாக வரும்போது கவலைகளும் பிரச்சனைகளும் உனக்கு அதிகமாக தோணும்போது நான் உன் கூட இருக்கிறேங்கிறத நீ மறந்துடுற. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த அளவுக்கு வேணான்னு ஒதுக்கப்பட்டியோ அந்த அளவுக்கு எல்லாரும் உன்னை தேடி வந்து உயர்த்தி வாயார புகழ்ந்து பாராட்டும்படி நான் செய்கிறேன். இனிமேதான் எல்லாமே நல்லதாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன்னை சோதனை செய்வது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் யாருக்காக இருந்தாலும் பெரிய பொறுப்புகளையும் பதவிகளையும் பெரிய அற்புதமான வாழ்க்கையும் கொடுப்பதற்கு முன்பாக சோதனை செஞ்சுதானே ஆகணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாயிரு. ஒருத்தருக்கு பதவி உயர்வோ அல்லது மிகப்பெரிய விஷயத்தையோ ஒப்படைக்கும் போது அவங்கள தேர்வு செஞ்சு சோதிச்சு அவங்களுக்கு பரீட்சை வைப்பது போலதான் இப்போது நானும் உனக்கான சோதனை காலத்தை கொடுத்தேன். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரமே தரமான அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்துவேன். உன் கவலைகளை போக்கி சந்தோஷத்தை நிச்சயமாக வழித்துணையாக வாழ்க்கை துணையாக முழுவதுமே உன் கைகளில் ஒப்படைக்க தான் நான் சொன்ன இந்த பெயரை கொண்ட நபரை நாளை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லா சொந்த பந்தங்களும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் உன் கூட இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தோட உன்னை விட்டு விலகியும் போய்விடுவார்கள் என் செல்லமே. ஆனால் கடைசி வரைக்கும் உன்னை பாதுகாத்து உன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு உறவுனா அது உன்னுடைய கணவரோ அல்லது மனைவியோ தான். ஒரு நபருக்கு அவர்களுடைய துணை தான் காலாகாலத்துக்கும் நல்லது நினைக்கக்கூடியவங்களா நல்லது செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க.
அப்படி உன் துணை உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே அன்பாக அனுசரணையாக அக்கறையாக பாசமாக இருக்கும்படி பொறுப்பாக உன் குடும்பத்தை பார்த்துக்கும்படி இந்த வராகியம்மா நான் அருள் செய்கிறேன். நானே உன்னை பாதுகாக்கும் போது இனி யார் மூலமாகவும் உனக்கு எந்த தீங்கும் வரவிக்க விட மாட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிச்சிடுறேன். உனக்கான நல்ல காலமும் நெருங்கி வந்துடுச்சு. இனிமே உன் வாழ்க்கை களை கட்ட போகுது. என் ஆசீர்வாதத்தோட நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்துடுவேன் என் செல்லமே. எப்போவுமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நம்பிக்கையோட பொறுமையோட நம்பிக்கையும் பொறுமையும் இந்த வராகியம்மா மேலே நீ வச்சிருக்க பக்தியும் ஒருபோதுமே உன்னை தோக்க விடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எது நடந்ததோ அது நல்லா தான் நடந்துச்சு. இப்போது எது நடக்குதோ அதுவும் உன் நன்மைக்காக தான் நடக்குது. இனி என்ன நடக்கணுமோ அதையும் நல்லபடியாக நான் உனக்காக நடத்தி முடிப்பேன். சும்மா வாழ்க்கையில் அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன் நினச்சி நீ கவலைப்படாத, அழுகாத. நீ பிறக்கும்போது என்னத்தை அள்ளிக்கிட்டு வந்த? நீ எதையாவது கொண்டு வந்தியா என்ன? இந்த பூமியில் உனக்கு சில விஷயங்கள் கிடச்சிது, சில விஷயங்கள் உன்னை விட்டு போச்சு. அப்படி இருக்கும்போது நீ எதையும் கொண்டு வரவும் இல்லை, உன் கையிலேருந்து நீ எதையும் இழக்கவும் இல்லை. நான் உன்கிட்ட இருந்து எதை எடுத்துக்கிட்டேனோ அது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக உனக்கு ஒத்து வராத விஷயங்களை தான் எடுத்துக்கிட்டேன். இனிமே உனக்கு என்ன கொடுக்கணுமோ, எது உன் வாழ்க்கைக்கு நல்லா சரியாக வருமோ, எது உன் வாழ்க்கையை சிறப்பாக சீர்தூக்கி நிறுத்துமோ அதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். நீ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதையெல்லாம் நாளைக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ நினச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில் உன் விருப்பப்படியே சிறப்பாக நடக்கும். உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்துகிறேன்.